கோவையில் முதல் முறையாக முழுமையான பயண உபகரணங்கள் கிடைக்கும் வகையில் புதிய விற்பனை அங்காடியான கொங்கு டூரிஸ்டர் எனும் நிறுவனம் துவங்கப்பட்டுள்ளது. இங்கு தரமான பேக் வகைகள், சூட்கேஸ்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் முதல் முறையாக சிவா ட்ரேடிங் ஹவுஸ் மற்றும் ஜேஜிஜி நிறுவனங்களின் சார்பில் பயண உபகரணங்கள் மற்றும் முழுமையான பயண தீர்வுகளை ஒரே இடத்தில் வழங்கும் புதிய ரீட்டைல் பிராண்டான கொங்கு டூரிஸ்டர் எனும் நிறுவனம் கோவை சாய்பாபா காலனியில் தனது பிரத்யேக அங்காடியை துவக்கியுள்ளது. இதனை இந்திய தொழில் வர்த்தக சபை தலைவர் ராஜேஷ் பி லுந்த் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். மேலும் இதுகுறித்து கொங்கு டூரிஸ்டர் நிறுவனத்தின் இயக்குநர்கள் நடராஜன், கோவிந்தகிருஷ்ணன், கிருஷ்ணகுமார், மகாதேவன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கோவையை தலைமையிடமாக கொண்ட இந்த நிறுவனம் சுற்றுலா பயணிகள், பிசினஸ் டிராவலர்கள் மற்றும் விடுமுறை பயணிகளின் அனைத்து தேவைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு நீடித்த தரமான டிராலிகள் மற்றும் சூட்கேஸ்கள், பேக், லேப்டாப் பேக், டஃபில் பேக், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட பயணத்திற்கு ஏற்ற டெக் சாதனங்கள், பயணத்திற்கும் உடற்பயிற்சிக்கும் ஏற்ற உடைகள், உள்நாட்டு மற்றும் சர்வதேச சுற்றுலா திட்டங்கள், மேலும் நெட் பிலோ, டிராவல் அடாப்டர்கள், ஆர்கனைசர்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய உபகரணங்கள் அனைத்தும் கிடைக்கின்றதாக தெரிவித்தனர். வாடிக்கையாளர்களுக்கு உயர்தரமான தயாரிப்புகளை வழங்கும் நோக்கில் ஜிப், வில் போன்றவற்றை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து பயன்படுத்துகின்றதாகவும், எங்கள் அனைத்து தயாரிப்புகளுக்கும் 1 ஆண்டு உற்பத்தி உத்தரவாதம் வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தனர். 2000 முதல் ரூபாய் 23,000 வரை பல்வேறு விலை வரம்புகளில் எங்களின் தயாரிப்புகள் கிடைக்கின்றதாகவும், தரமும் நீடித்த பயனும் விலைக்கேற்ற மதிப்பும் இங்கு விற்பனை செய்யப்படும் பொருட்கள் மீது உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Good evening, everybody. Again, just now we launched Kongu Tourister travel trolleys, and we also launched the carry-on bag. Uh, it is a product of Shiva Trading House and distributed by JGG Ventures, new entity. This is the first showroom we are establishing in Sai Baba Colony, and we are planning to establish another 4-5 showrooms in Kongu Belt itself. Then we want to establish to other மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் நம்ம இதை கொண்டு போக போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அதில் தான் நம்ம சக்சீட் ஆக முடியும். நம்ம இப்போதைக்கு நம்ம அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஃபுல் ஃப்ளெஜ்ல பண்ணுறோம். அப்புறம் தென் வி வில் கம் டு அமேசான், ஆல் தீஸ் ஆன்லைன் செல்லிங்கில் வருவோம். இப்போ கூடி சீக்கிரம் வந்துடுவோம். ஒன்ஸ் ஒரு 5-6 ஷோரூம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் ப்ராடக்ட் நல்லா லான்ச் ஆயிரும். பட் டெஃபினெட்லி குவாலிட்டி அண்ட் காஸ்ட் வைஸ் இஸ் பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு அது தெரியும் வென் யூ பை. ஸோ எல்லாரும் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, எல்லாரும் பை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட குவாலிட்டி தெரியும். ஒரு தடவை வாங்கினீங்கன்னா மறுபடியும் வாங்குவீங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவு எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம என்னோட சன்னும் என்னோட இன்னொரு ஸ்டாஃபும் போய் தான் இது செலக்ட் பண்ணி பண்ணாங்க. ஸோ அதனால நம்ம இங்கே என்ன குவாலிட்டி வேணுமோ அதை இன்சிஸ்ட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி இந்த வீலு, அப்புறம் அந்த ஜிப்பு, அதுதான் அடிக்கடி நமக்கு, அந்த ஹேண்டில் அதுதான் அடிக்கடி நமக்கு போகும். நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் அடிக்கடி வி ஹேவ் டு ரீப்ளேஸ். அதை டெஸ்ட் பண்ணி ஒரு 4-5 இம்போர்ட் பண்ணி அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணி அதை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் கான்ஃபிடென்ஸாக நம்ம சொல்கிறது குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இந்த நேம் நம்ம ரொம்ப என்ன நேம் வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ என் மிஸ்ஸஸ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க கொங்கு டூரிஸ்டர்னு. ஸோ அது என்னன்னா எல்லாருக்குமே ஒரு கேட்சி நேம். அது ரொம்ப நல்ல நேம். கொங்குங்கிறது ஒரு வைபான நேம், எல்லாருக்குமே தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால தான் கொங்கு டூரிஸ்டர்னு செலக்ட் பண்ணோம். கேரியான் பேக் சன் செலக்ட் பண்ணா அப்படி. ஸோ கேரியான் அப்படியே வச்சுட்டோம். அது ஏன்னா பேக் தான் மேக்ஸிமம் பண்ணுறதுனால அதை வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம இன்னும் ஃபியூச்சரில் நம்ம அந்த லேடிஸ் ஹேண்ட்பேக் கொண்டு வரோம். அதுக்கு இன்னும் நேம் செலக்ட் பண்ணல. ஸோ அது வருது. அதுவும் நல்ல குவாலிட்டியில் தான் வரும். நம்ம சீப்பான குவாலிட்டி கொடுக்கறதில்ல. அதே மாதிரி ஆஃபர் கொடுத்தாலும் இருக்கிற குவாலிட்டிக்கு தான் கொடுக்குறோம். அதுக்காக குவாலிட்டி கம்மி பண்ணி ஆஃபர் கொடுக்க போகிறதில்ல. டெஃபினட்டாக இதே குவாலிட்டி தான் உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சாலும் இதே குவாலிட்டியில் தான் கிடைக்கும். 100% அது அஷூரன்ஸ். அப்படிங்க. மினிமம் இது மினிமம் பட்ஜெட் 7,000 இருக்கும். பிளெயினாக இருக்கும். செட்டு நான் சொல்கிறது. இண்டிவிஜுவலாக வாங்கினீங்கன்னா 2,000 ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செட் 23,000 வரும். இண்டிவிஜுவலாக அந்த பிக் சைஸ் போனீங்கன்னா ஒரு 6,000 வரும் மேக்ஸிமம். நல்ல, அதாவது நீங்கள் அது ஒரு 6,000ங்கிறது 10,000ஓட குவாலிட்டி இருக்கும் மற்ற பிராண்டு பற்றி.
வாரண்டி வந்து அந்த பாடி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி. அப்புறம் அந்த ஹேண்டில் அப்புறம் வந்து வீலு அதுக்கெல்லாம் வந்து 1 இயர் கொடுக்குறோம் இப்போதைக்கு. அப்புறம் வி ஆர் கோயிங் டு ஒரு ஒரு இன்பில்ட் சர்வீஸ் ஒன்று செட் பண்ண போகிறோம். சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியும் நம்ம பண்ண போகிறோம், அதுவும் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து ஈவன் ஃபியூச்சரில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கவர் மாதிரி ஏதாவது பண்ணி, அதெல்லாம் இன்னும் டிசைட் பண்ணல, அதெல்லாமே பண்ண போகிறோம். என்னென்ன நம்ம கஸ்டமருக்கு பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ண போகிறோம். ஈவன் இந்த வீக் வாங்குறவங்களுக்கு என்ன நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னா, வீட்லேயே போய் டெலிவரி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீக் வாங்குறவங்களுக்கு மட்டும் அவங்க கிட்ட சொல்லி, சப்போஸ் அவங்க வந்து நாங்களே எடுத்துக்கிறோம்னா எடுத்துட்டு போய்கிட்டோம், இல்லைன்னா நாங்களே போய் வீட்டில் டெலிவரி பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் இது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி we are planning to come with the entire range of trolleys, design and everything. என்ன கஸ்டமருக்கு வந்து என்ன தேவையோ அதை வச்சு நாங்கள் ஆமாம், அதை வச்சு நாங்கள் கொண்டாட போகிறோம். அதே மாதிரி we are coming out with a bag also with the entire range. என்ன நமக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கு, லேடிஸ்க்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கு, சில்ட்ரனுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கு. அவர் ஒருத்தர் கேட்டார், ஸ்கூல்ல வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு. ஸ்கூல்ல ஏப்ரல் மேல கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு வந்து என்னன்னா என்டையர் சீசனுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டியா நம்ம கொண்டாடலாம். கரெக்டுங்களா? ஸ்கூல் பேக்குக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க, ஸ்கூல்ல வந்து கிழிப்பாங்க, அங்க இங்க போடுவாங்க, கிழிஞ்சிடும். ஆனா வி ஆர் கோயிங் குட் குவாலிட்டி. அதுக்கு வந்து ஏதோ ஒன்று இருந்ததுன்னா நாங்கள் வந்து எல்லாம் பண்ணி கொடுப்போம். கிவ் அ குட் சர்வீஸ். அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து வெண்டார் பேமெண்ட் இருக்கும், அவனை போய் நீங்க தொலை வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் இதாகும். இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சர்வீஸ். Yeah.